குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இப்போதாங்க தெரியுது. ஒரு பொய்யா சொல்ல வேண்டியது இருக்கு. ஸ்கூலுக்கு போயிட்டு வாம்மா நான் வாட்டர் பலூன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. ஸ்கூல் விட்டு வந்தோனே ஃபர்ஸ்ட்டு கேட்டது மம்மி வாட்டர் பலூன்னு. டக்குன்னு ஆர்டர் பண்ணி பலூனை வாங்கி அதில் தண்ணியை நிரப்ப நான் பட்ட பாடு இருக்கே அடடா! அப்பதான் என்னோட அக்கா வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணா, உனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு. ஸ்ரீலங்காலேருந்து மேடம் வந்திருக்காங்க. அவங்க ஷாப் ஓப்பனிங்க்கு நிறைய பேர் வந்து ரியாவை கேட்டாங்களா அண்ட் அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ஃபைனலாக வாட்டர் ஃபில் பண்ணிட்டு வந்தாச்சு. என்ன நெக்ஸ்ட் விளையாட வேண்டியதான். மொட்டை மாடியில் போட்டு அடிச்சு ஜாலியாக விளையாடணும். ரியாவுக்கு ஒரே ஹாப்பி வாட்டர் ஃபில் பண்ணி விளையாடினது. என்னோட அக்காவும் அவ பங்குக்கு நானும் அடிக்கிறேன் இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடித்தோம். அங்கே பார்த்தா நம்ம மொட்டை மாடி தோட்டத்தில் நவாப்பழம் பழுத்து இருந்ததா, ஃபர்ஸ்ட் பழத்தை பறித்து ரியா பாப்பாவுக்கு தான் கொடுத்தோம். டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அதுவும் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் காய்ச்ச பழத்தை சாப்பிட்ற டேஸ்ட்டே வேற லெவல் தான். நெக்ஸ்ட் எங்க மொபைல் உடஞ்சி போச்சு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போனால் போகிற வழியில் ஒரே பசி. சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு கடையில் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை. ஃபைனலாக தண்ட செலவு 26,000 ரூபாய் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.